pain is just the echo of your passion in Bharatanatyam. Hi, this is Bharti here, and I'm here to uncover the reasons for pain after your Bharatanatyam session. நேற்று நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. அதே மாதிரி இன்னொரு 3 ரீசன்ஸ் இருக்குது. இஃப் யூ எக்ஸ்பீரியன்சிங் பெயின் விச் இஸ் அன்பேரபிள் அண்ட் அன்ரெக்வயர்ட் டியூரிங் யர் செஷன்ஸ். ஸோ அதோட தேர்ட் பாயிண்ட் என்னன்னா ஓவர் ட்ரைனிங். இதுக்குன்னு சில கெப்பாசிட்டி இருக்குது. அதை தாண்டி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ தான் அந்த மைக்ரோ டேர் நடக்குது, விச் இஸ் எசென்ஷியல் தான். பட் அதையும் மீறி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஒரு மேபி ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஈவெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டே அண்ட் நைட் ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கீங்கன்னா தட் இஸ் வெரி ராங். ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, நான் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணிடணும், ஸோ சீக்கிரமாக ஸ்டெப்ஸ் ரஷ் பண்ணுறேன்னா தட் இஸ் ஆல்சோ ராங். இட்ஸ் ஆல் நாட் ரெக்வயர்டு. நீங்கள் அந்தந்த டைமில் இந்தந்த ஸ்டெப்ஸ் கற்றுக்கணும், இந்தந்த முத்ராஸ் கற்றுக்கணும், அது மட்டும் பண்ணால் போதும். அதை தாண்டி உங்கள் பாடியை நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஓவர் ட்ரைனிங். அதனாலையும் பெயின் கண்டிப்பாக வரும். So never overtrain your muscle. Point number 4, dancing on hard or uneven surfaces. ஸோ ரொம்ப ஹார்டான ஃப்ளோரிங் இருக்குது, அன்ஈவனாக இருக்குது, அதாவது குத்துமேடுமா இருக்குது, அங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது இஸ் நாட் ரெக்கமெண்டட். இட்ஸ் வெரி ராங். பிகாஸ் இந்த மெயின் கோர்ஸ் ஆஃப் டைம் உங்களுக்கு முட்டி வலி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் த posture in which you sit and dance. Instead, use a dancing mat. Point number 5, posture in which you dance. ஸோ பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறதுக்குன்னே இருக்கிற ப்ரிடாமினெண்ட்டான பாஸ்டர் அரமண்டலம். ஸோ நம்ம ஸ்டெப்ஸுமே அந்த பாஸ்டரில் தான் கற்றுக்குறோம். அதையே நம்ம தப்பாக பண்ணால் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் எதுவும் தெரியாது. பட் டவுன் த லைன் நீங்கள் பாஸ்டரை தப்பாக அடாப்ட் பண்ணி டான்ஸ் ஆடுறீங்கன்னா டவுன் த லைன் உங்களுக்கு கண்டிப்பாக பெயின் வரும். சில பேர் எப்படி ஆடுறீங்க, ஃபார்வர்டாக பாடியை பெண்ட் பண்ணி டான்ஸ் பண்ணுறீங்க. சில பேர் கையவே இப்படி குறுக்கிக்கிறீங்க. சில பேர் முட்டியை சேர்த்து வச்சு அரமண்ட பாஸ்டர்ல உட்காந்து ஆடுறீங்க. இஸ் இட் கரெக்ட்? இதெல்லாம் ரொம்ப தப்பான பாஸ்டர். அரமண்டல பாஸ்டரே நம்ம ஸ்பைன் கரெக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு ஸ்டடி சொல்லியிருக்கு. ஸோ அந்த பாஸ்டரை தப்பா பண்ணலாமா? ஓகே. So regarding all this exercise during your warm up and cool down session, your Aramandalam posture and the way you're supposed to dance, இதெல்லாமே நம்ம upcoming videoல பார்க்கலாம். Until that, see you. Tata.